ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ இதை வச்சு வித்தியாசமான ஒரு சட்னி அரைக்க போகிறோம். தக்காளி சட்னி நினைப்பீங்க, அதுதான் இல்லை. தக்காளி போட்ட வேர்க்கடலை சட்னி. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இது தாளிப்பு கிடையாது. பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு நல்லா இதாகக்குள்ளேயே சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலைங்க. இந்த 3 நல்லா வணங்கணும். நாம் வந்து எப்பவுமே தக்காளி போட்டு இந்த வேர்க்கடலை சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி, தோசை, பணியாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. புளி போடுறதில்ல, ஏன்னா தக்காளியே கொஞ்சம் கூடுதலாக போடுறோம், புளி தேவையில்லை. இந்த ஸ்டைலில் ஒரு எப்போ பார்த்தாலும் போர் அடிக்குது, ஒரே டைப்பாக சட்னி செய்கிறவங்கிறங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான சட்னி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாங்க. நான் பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி வறுத்து வச்ச வேர்க்கடலை ஒரு கை போட்டுக்கிறோம். இப்போ இதையும் நல்லா தொலாவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வரமிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா வரமிளகாயும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம், அவ்வளோதாங்க. இது வந்து நான் பணியாரத்துக்கு வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வித்தியாசமாக சட்னி அரைப்பேன். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வித்தியாசமான சட்னியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.